இனிஷியலா கேலரி டெபிசிட் பண்ணும்போது உங்களுக்கு பசி வந்து பயங்கரமா எடுக்கும். உங்களோட பசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்க கேலரி டெபிசிட்ல நீங்க சக்சஸ் ஆகுறதுன்னு ஒரு சம் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ நம்பர் 1, 7 நாள் இருந்ததுன்னா 7 நாளும் கேலரி டெபிசிட்ல இருக்காதீங்க. ஒரு 3 நாளைக்கு கேலரி டெபிசிட்ல இருங்க. பேலன்ஸ் இருக்க 4 நாள் உங்களோட ரெகுலர் ஃபுட் ரொட்டீன்ல இருங்க. ஸோ நம்பர் 2, குட்டி குட்டி கேலரி டெபிசிட்ல இருங்க. 2500 கேலரியில இருக்கீங்க ரெகுலர்னா எடுத்தோடனே 1000 கேலரிக்கு போகாதீங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு 500 கேலரியை வந்து குறைச்சி 2000 கேலரியா பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு 500 கேலரி கம்மி பண்ணி 1500 கேலரிஸ்ல இருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கேலரி டெபிசிட் இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் சஸ்டைனபிளா இருக்கும், பசிக்கிற ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்காது. நம்பர் 3, ஹோல் ஃபுட்ஸ் உங்களோட கேலரி டெபிசிட்ல நிறைய ஆட் பண்ணுங்க. ஜென்ரலாவே கேலரி டெபிசிட்ல பசிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க கேலரியை மட்டும் டெபிசிட் பண்ணல, அது கூட சேர்த்து நியூட்ரியனையும் டெபிசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், லீன் புரோட்டீன். வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா பன்னீர், டோஃபு, டெம்பே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. எக்ஸ், மட்டன், சிக்கன் அண்ட் சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், ப்ரான், கிராப் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப நேரம் உங்களை சாட்டிட்டியா பார்த்துக்கும், அதனால நீங்க ஓவர் ஈட் பண்ணாம இருப்பீங்க. நம்பர் 4, which is very important, டெய்லி உங்களோட டே ஸ்டார்ட்ஸ் வித் குட் ஃபேட்ஸ். சோப்டு நட்ஸ் சாப்பிடலாம், 2 டீஸ்பூன் ஆஃப் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஆர் மெல்டட் பட்டர் ஆர் மெல்டட் கீ, இல்ல ஒரு பீஸ் ஆஃப் தேங்காய் கூட நீங்க உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.